Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. 32 ஆண்டு கால வைகோவோட உங்களுடைய அரசியல் பயணத்தில் உங்களை துரோகி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தது போல் நான் தலைவர் வைகோ அவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் என்னை முற்றாக மறுதளிப்பார்கள், புறக்கணிப்பார்கள் என்று அவர் நினைத்திருக்கக்கூடும். இதுதான் உளவியல். கலைஞர் ஸ்டாலினுக்காக வைகோவை வெளியே அனுப்பினார். அதே போல் இன்றைக்கு வைகோ தன்னுடைய மகன் துரைக்காக மல்லை சத்யாவை வெளியே அனுப்புகிறார். அதில் நான் கொஞ்சம் மாறுபடுறேன். கொள்கை ரீதியாக வைகோ மாறிட்டாரா? இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றும் தலைவர் வைகோ எப்பொழுதுமே சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய மகன் வந்ததற்கு பின்னால் இன்னைக்கு ஒரு வார்டு உறுப்பினராக கூட அவரால் ஜெயிக்க முடியாது, அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை உங்கள் மீது வைக்கிறார். துரைக்கு நாவடக்கம் தேவை. அவரை துரை வைகோனே கூப்பிடாதீங்க. வைகோ என்கின்றது ஒரு பெரிய ஆளுமை. அந்த பேர் வைப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு பேர். இவரும் துரையும் ஒன்றான்னு கேட்டார். 100% இல்லை, நானும் துரையும் ஒன்றாக முடியாது. அவர் ஒரு பெரிய பண்ணையார் வீட்டு பிள்ளை, நான் பண்ணை கூலி வேலை செய்கிறவங்களோட பிள்ளை. அவர் பண்ணை, நாங்கள் பண்ணை கூலி வேலை செய்கிறோம். அவரும் நானும் ஒன்றாக முடியாது. அந்த அவங்க நினைக்கிற அந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த சமூக ஸ்டேட்டஸ், அந்த ஆதிக்க வர்க்க சிந்தனை, அந்த ஆதிக்க வர்க்க சிந்தனை அழுத்தமாக அது இதயத்தில் ஊடுருவி இருந்த காரணத்தினால்தான் இந்த வார்த்தை அவர்கிட்ட வருது. எனவே மகனா மல்லை சத்யா வேண்டாம், மகன் தான் அவருக்கு வேணும். அதால் மகனுக்காக அந்த வேலையை செய்கிறாரு. எனவே தான் இந்த பின்னடைவை அவர் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் இந்த கட்சி கரைந்து காணாமல் போய் கொண்டிருப்பதை ஒரு மௌன சாட்சியாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் தொடர்ந்து மதிமுகவில் பயணிக்கிற அந்த சூழல் இருக்குதா, அல்லது ஏதாவது தனி கட்சி தொடங்குற அந்த வாய்ப்பு? ஒருவேளை அவங்க நீக்கினா அது அடுத்த கட்டம். அது எதுவுமே கொடுக்காம அவன் என்எல்சில அவன் பழிக்கிறான். எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இன்னைக்கு என்எல்சி பக்கம் நாட முடியாது. நாங்க வேர்களின் வழிகள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தால் பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் இயற்கை. ஆகஸ்ட் 17 முதல் டிஎன் மீடியா 24/7 தமிழில். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். நேற்று சென்னையில் யார் துரோகி அப்படின்னு சொல்லி நீதி கேட்டு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்துனீங்க. 32 ஆண்டு கால வைகோவோட உங்களுடைய அரசியல் பயணத்தில் உங்களை துரோகி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் சமீப காலத்தில் அத்தனை ஆயிரம் பேர் பங்கேற்ற ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டம் நடக்கவில்லை என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருந்தது. தலைவர் வைகோ அவர்கள் கடந்த மாதம் 9ஆம் தேதி ஒரு ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கின்ற போது சம்பந்தமே இல்லாமல் கேள்விக்கு பதிலாக தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு அபாண்டமான கொடும்பழியை சொல்லி என்னுடைய 32 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையை தன்னுடைய மகனுக்காக உடைத்தெறிய ஒரு முயற்சி செய்தார். நான் உடைந்து போனேன். ஏறக்குறைய ஒரு 5 நாட்கள் நான் அமைதி காத்தேன். அதற்கு பின்னாலும் அவருடைய மகன் கடுமையான குற்றச்சாட்டுகள் என் மீது வைத்து மீண்டும் அவர் பேட்டியளித்த காரணத்தினால்தான் நான் உங்கள் மத்தியில் நிற்பதற்கான காரணங்களாக இருந்தது. நேற்றைய தினம் அதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான என்னுடைய தோழர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் என்னுடைய நிலைப்பாட்டை கடந்த 22 நாட்களாக பொது சமூகத்திடம் கொண்டு சேர்த்த பிறமை உங்களை போன்ற ஊடகத்துக்கு தான் உண்டு. என் பக்கம் நியாயத்தை தலைவர் வைகோ அவர்கள் தவறு செய்திருக்கிறார் என்பதை சொன்னது உங்களை போன்ற ஊடகங்கள் தான். அதற்காகவும் நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.
தலைவர் வைகோ அவர்கள் ஏன் என் மீது அந்த பழியை சுமத்தினார் என்று நான் மீண்டும் மீண்டும் நான் யோசிக்கின்ற போது உளவியல் ரீதியாக ஒரு செய்தி என் மனக்கண் முன்னால் வந்து மறைகிறது. அது ஒன்றுதான், நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நான் ஈழத்தமிழருடன் தொடர்பில் கொண்டவன். அந்த தமிழீழ தாயத்துக்காக போராட்டம் நடத்திய அந்த போராளிகள் எல்லாம் நான் நன்கு அறிவன். அதை நான் வெளிப்படுத்தி கொண்டவன் அல்ல. மற்றவர்கள் போல் தம்பட்டம் அடிப்பது எனக்கு அவர் தெரியும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டதில்லை. காரணம், அந்த தலைவனுக்கான அந்த சிறப்பு, அந்த தலைவர் அந்த தமிழீழ மக்களுக்காக அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாம் துணையாக இருப்போம் என்று அமைதி காத்தேன். நான் கடந்த மாதம் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தேன். அங்கே ஆக்ஸ்போர்ட் நகரத்தின் அருகாமையில் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் 108 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே உலகத்தமிழ் வரலாற்று வளாகம் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் மாவீரர்கள் துயிலகமெல்லாம் அங்கே அமைக்க இருக்கிறார்கள். அங்கே திருவள்ளூர் சிலை பிஜேபி உலகத்தமிழ்ச் சங்கத்துடைய 183வது கொடையாக வழங்கிய சிலை திறப்புவிழாவில் நான் பங்கேற்றேன். அதற்கு பின்பாக பாராளுமன்றத்தின் தாயகமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பிரித்தானிய பாராளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் நான் பேசினேன். அதற்கு பின்பாக காமன்வெல்த் நாடுகளின் அமைதிக்கான தூதராலயத்தில் சுற்றுச்சூழல் குறித்து நான் உரையாற்றினேன். இவையெல்லாம் என்னுடைய சமூக வலைதளத்தில் நான் பதிவிட்டிருந்தேன். இது ஒருவேளை அவருடைய மகன் துரைக்கோ அல்லது அவரை சார்ந்த சிலருக்கோ ஒரு வெறுப்பாக இருந்திருக்கலாம், உறுத்தலாக இருந்திருக்கலாம். ஒன்றுமே எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருவன் எப்படி லண்டன் மாநகர் சென்று பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பேச முடிகிறது? ஈழத்தமிழருடைய வரலாற்று உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் பேச முடிகிறது? காமன்வெல்த் நாடுகளுடைய அமைதிக்கான தூதரத்தில் எப்படி பேச முடிகிறது என்று நினைக்கின்ற போதுதான் இவர் இருந்தால் தனக்கு ஆபத்து என்று துரை சார்ந்தவர்களும் நினைக்கின்ற காரணத்தினால் அதை தலைவர் வைகோ மூலமாக அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்துதான் ஈழத்தமிழர்களுக்கு, உலகளாவிய பரவி வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு உளவியல் ரீதியாக சொல்லுகின்ற செய்தி, தலைவர் மாத்தையா துரோகம் செய்தது போல் நான் தலைவர் வைகோ அவர்கள் துரோகம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் என்னை முற்றாக மறுதளிப்பார்கள், புறக்கணிப்பார்கள் என்று அவர் நினைத்திருக்கக்கூடும். இதுதான் உளவியல். ஆனால் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் என் பக்கம் நியாயத்தை உள்வாங்கிதான் மல்லை சத்யா பணத்துக்கானவர் அல்ல, எங்கள் இனத்துக்கானவர் என்று அவர்களே மடல் எழுதி எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆக இதுதான் சர்வதேச சமூகத்திற்கு தலைவர் வைகோ துரோகம் என்ற வார்த்தையின் மூலமாக சொல்ல விரும்பியது. இங்கே கட்சிக்காரர்கள் என்னை நேசிக்கின்றார்கள். நான் பேசினால் ஆர்ப்பரித்து நிற்பது, விசிலடித்து கைத்தட்டுவது, என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதெல்லாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு பொருளை உணர்த்தி இருக்கிறது. எனவே தான் என்னை கட்சியிலிருந்து நீக்கிட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இது போன்ற அபாண்டமான பழிச்சொல்லை தலைவர் வைகோ சுமத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒரு துரோகி அப்படின்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறாரு தவிர என்ன துரோகத்தை நீங்கள் இழைத்தீங்க அப்படின்றத அவர் சொல்லலை. இல்லை, அவர் 2 விஷயத்தை சொன்னார். ஒன்று, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடன் நான் தொடர்பில் இருந்தேன் என்று. கட்சி கடந்து எல்லோருக்குமே நட்புகள் உண்டு. அவர்கள் கட்சி விட்டு விலகி போனாலும் நான் செல்லவில்லை அவருடன், அல்லது கருத்தியல் ரீதியாக நான் முரண்படவில்லை. திராவிட இயக்க கருத்தியலில் தலைவர் வைகோ எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நான் துணையாக நிற்கின்றவர். எனவே அவருக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியாமல் தான் இது போன்ற ஒரு பழிச்சொல்லை மாற்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி தமிழ் சமூகத்திடம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கின்ற காட்சியை சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு உயர்ந்த தலைவர் அப்படிப்பட்ட வார்த்தையை உச்சரித்திருக்கக்கூடாது. அதை சொல்வதற்கு முன்பாக பலமுறை யோசித்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சேனாதிபதியாக, அவருடைய தொண்டனாக இருந்த என்னுடைய பார்வை மட்டுமல்ல, இதுதான் சமூகத்தின் பார்வையாகவும் இருக்கிறது. பொதுவெளியில் கலைஞர் ஸ்டாலினுக்காக வைகோவை வெளியே அனுப்பினார். அதே போல் இன்றைக்கு வைகோ தன்னுடைய மகன் துரைக்காக மல்லை சத்யாவை வெளியே அனுப்புகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுவெளியில் வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதில் நான் கொஞ்சம் மாறுபடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களின் மகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்கள் தன்னுடைய கால்சட்டை பருவத்திலிருந்து திராவிட இயக்கத்தில் பணியாற்றியவர்.
மாணவர் பருவம் தொட்டு மாணவர் மன்றங்களை வைத்து இயக்கத்திற்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார். அண்ணாவை வைத்தே நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கிறார். அதற்கு பின்பாக படிப்படியாக உறுப்பினராகி சிறிய சிறிய பொறுப்புகளை ஏற்று பிற்பாடு கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, இப்போது கட்சியுடைய தலைவர் என்று ஒவ்வொரு பரிணாமங்களையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய பொது வாழ்க்கை ஏறக்குறைய 60 ஆண்டுகள் என்று சொன்னால் கூட அந்த 60 ஆண்டுகளில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு பரிணாமத்தை அவர் அடைந்திருப்பார். சிறைச்சாலைகள், சட்டமன்ற உறுப்பினர், மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதல்வர், இப்போ முதல்வர் என்று படிப்படியாக வந்திருக்கிறார். அதே நேரத்தில் தலைவர் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்றத்தில் இருந்தபோது ஏறக்குறைய 28 ஆண்டுகள் அவர் இருந்திருக்கிறார். 28 ஆண்டுகளில் 18 ஆண்டுகள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக திமுக அவர் வைத்து அழகு பார்த்தது. 5 ஆண்டுகள் குருவிக்குளம் சேர்மனாக வைத்து பார்த்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 24 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் அதிகார பொறுப்பிலே இருந்திருக்கிறார். இப்பொழுது அங்கே ஒரு சூழல் ஏற்படுகிறது. இவருடைய பேச்சாற்றலில் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் அவர் பின்னால் அணிவகுப்பது, அவருக்கு கைத்தட்டி விசிலடிப்பது, அவருக்கான ஒரு கூட்டம் உருவாகிறது. மாற்றுக்கருத்தில் கொள்கை ரீதியாக அவர் வார்ப்பிக்கப்படுகிறார். எனவே அது காலகட்டத்தில் தான் அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டது. பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் இருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். இப்பொழுதுதான் ஒரு உளவுத்துறை ஒரு தகவலை இந்திய அரசு தமிழ்நாடு உளவுத்துறைக்கு அனுப்புகிறார். அதில் என்னவென்றால், கலைஞரின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. கோபால்சாமியுடைய தலைவருடைய முதல் பேர் வந்து கோபால்சாமி. கோபால்சாமியுடைய அரசியல் லாபங்களுக்காக அவரை படுகொலை செய்ய போகின்றார்கள் என்று அந்த குற்றச்சாட்டு வந்த காரணத்தினால் கட்சி கூடி வைகோ மீது நடவடிக்கை எடுக்கிறது. அதற்கு பின்பாக அவர் வெளியே இருக்கிறார். நிலைமைகள் மாறுகிறது. ஆனால் இங்கே எந்த உளவுத்துறையும் மல்லை சத்யா அது மாதிரி தவறு செய்கிறார் என்று எந்த குற்றச்சாட்டும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை. மகன் துரை 32 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எங்கேயாவது ஒரு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பாரா? ஏதாவது ஒரு பட்டினி போராட்டத்தில் பங்கேற்றிருப்பாரா? நடைபயணங்கள் சும்மா ஒரு 5 நிமிடம் ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறவர். கட்சிக்காரர்களே போராட்டம் பொதுக்கூட்டம்னு வந்தால் அவருக்கு தான் வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லையான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறவர், கண்டித்தவர். 32 ஆண்டு காலம் எங்கேயுமே இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி 4 ஆண்டுகளில் வந்துட்டு 32 ஆண்டு காலம் ரத்தையும் சதையுமாக உழைத்த எங்களை போன்ற தோழர்களை நீக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் அடிபணிந்து கட்டுப்பட்டு அவர் கை கட்டி வாய்ப்பொத்தி அவருக்கு சேவகம் செய்யணும்னு நினைப்பது என்பது தவறு. இவர் பேராசூட்டில் வந்து இறங்கியிருக்கிறார் அரசியலில். நாங்கள் 32ஆம் மாடியும் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி தான் அங்கே வந்திருக்கிறோம். கடுமையான உழைப்பை தந்திருக்கிறோம். எனவே திமுகவுக்கும் இதற்குமான வேறுபாடுகள் என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இங்கே தலைவர் வைகோ அவர்கள் அதே நம்முடைய தாயகம், எங்களுடைய தலைமை கழகமான தாயகத்தில் பல முறை அந்த மேசையில் சத்தியம் செய்திருக்கிறார். என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க, அந்த சத்தியம் என் உயிர்ப்போடு தான் இருக்கும், அது பதில் சொல்லி ஆகணும். அவர் யாரும் வரமாட்டார்கள்னு சொல்லிவிட்டு சில காலத்தில் சொன்னார், என்னுடைய மகன் வந்தால் ஒருவேளை இந்த பொதுக்குழு செயற்குழு அளவில் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து வைங்க, அது மேலே எதுவும் தேவையில்லை, இந்த கட்சியில் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னார். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு உடனடியாகவே அவருக்கு முதன்மை செயலாளர், உடனடியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னபோது அந்த கொக்கு தலையில் படம் பழம் வச்சிட்டோம்னா அதுக்கு தாங்காது அப்படின்வாங்க. அதுபோல் எந்த இதுவுமே இல்லாமல் திடீர்னு அவருக்கு இவ்வளோ பெரிய அதிகார பொறுப்புகள் வரும்போது அவர் உலகமே தன்னுடைய காலடியில் இருக்குதுன்னு நினைக்கிறார். கட்சியில் 32 ஆண்டு காலம் இவ்வளோ நாள் உழைத்த யாருக்குமே தாயகத்தில் தனி அறை இல்லை, அலுவலகம். துரைக்கு என்ன அவருக்கு ப்ரிவிலேஜ், அவருக்கு என்ன சிறப்பு தகுதி இருக்குது, அவருக்கு மட்டும் அங்கே தனியாக அலுவலகம் கொடுத்துருக்கீங்க? உங்களுடைய மகன் என்பதற்காக தானே அந்த அலுவலகத்தை கொடுத்துருக்கீங்க. அப்போ இதெல்லாம் அரசியல் ரீதியாக நாங்கள் கடந்து போகணும்னு நினைத்த போது கூட இப்போது மகன் பேச வைக்கிறார், அவருடைய நடவடிக்கைகள் பேச வைக்கிறது. எனவே இது இப்போ நாங்கள் பேச வந்திருக்கிறோம். எனவே திமுகவுக்கும் அதிமுகவான வேறுபாடுகள் என்பது வேறு. இன்னொன்று குறிப்பாக வைகோ வந்து கொள்கை ரீதியாக தடம் மாறி போகிறார். தொடக்க காலங்களில் அல்லது சமீபங்களில் கூட தமிழ் தேசிய அரசியலை, இலங்கை தமிழ் போராளிகளுடைய அரசியலுக்கு ஆதரவாக பேசிய வைகோ
இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படின்ற அந்த பேச்சு முன்வைக்கிறார். கொள்கை ரீதியாக வைகோ மாறிட்டாரா? இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றும் தலைவர் வைகோ எப்பொழுதுமே சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருப்பவர். ஆனால் அவருடைய மகன் வந்ததற்கு பின்னால் தலைவர் படம் எந்த பேனர்லையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். 2009ஆம் ஆண்டில் அந்த யுத்தம் நடந்தபோது அது குறித்து பேசியது நியாயம், சரி. இப்போ யுத்தமே நடக்கலை, இப்போ ஏன் நீங்கள் ஈழத்தமிழ் பற்றி பேசுகிறீங்க என்று கேட்கின்ற நிலைமை துரைகிட்ட இருக்குது. எனவே தான் அவர் அந்த களத்திலிருந்து விலகுவதாக ஒரு தோரணை உருவாகிறது. ஆனால் அவ்வப்போது அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். இப்போ ஈழத்தமிழர்களுக்காக பேச வேண்டிய கடமை தாய் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. இது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள். உலகத்தில் 10 கோடி தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் 2 நாடுகள் மட்டும்தான் அவர்கள் தேசிய இனங்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று இலங்கையில் தேசிய இனங்களாக இருக்கிறோம். சிங்கப்பூரிலும் இலங்கையிலும் ஆட்சி மொழியாக இருக்கிறது. மலேசியாவில் ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறது. ஆக இந்த காலகட்டத்தில் புலம்பெயர் வாழ்கின்ற ஈழத் தமிழர்களுக்கு அரணாக இருக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியுடைய கடமை. அந்த கடமையை செய்யக்கூடாது என்று துரை சொல்லுகிறார். எனவே தான் இந்த பிம்பம் தலைவர் வைகோ மீது செதுக்கப்படுகிறது. அது தவறு. காரணம், அண்ணா ஊட்டிய அந்த இன உணர்வின் அடிப்படையில் நம்முடைய உறவுகளுக்கு குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருடைய தமிழின் கடமை என்பதை உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த நேரத்தில் ஒருவேளை எதிர்காலத்தில் துரை வைகோ அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் அப்படின்னா அது மதிமுகவினுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் சரிவை கொண்டு போய் விடாதா? இல்லை, மறுமலை திமுகவுக்கு இப்போ ஒன்றும் பெரிய செல்வாக்குகள் இருப்பதாக நம்ம கருத முடியாது. ஏன்னா கட்சி இல்லைன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் சங்கொலியை வந்து தபாலில் அனுப்புறதுக்கு அந்த ஒரு மினி வேனில் எடுத்துன்னு போவாங்க அப்படின்வாங்க. இப்போ ஆட்டோவில் எடுத்துன்னு போயின்னுக்கிறாங்க. அதான் இதுதான் கட்சியோட நிலப்பாடுகள். சில ஆயிரம் சங்கொலி சந்தாக்கள் தான் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 உறுப்பினர்கள் கட்சியில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை லட்சம் இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப கம்மியான உறுப்பினர் தான் இருப்பாங்க. அந்த தலைவனுக்கான ஒரு சிறப்பு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறது. ஆனால் கட்சிக்கான அந்த உரிமை இருக்குது. ஆனால் கட்சி இன்னும் கரைந்து தான் இருக்குது. அந்த குறைந்தபட்ச அந்த ஈடுபாடுகளும் இருப்பதற்கான காரணம் இந்த ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக தான் தலைவர் பின்னால் நாங்களெல்லாம் அணிவகுத்து நிற்கிறோம். இப்போ அதுக்கே பிரச்சனை வந்தால் இனி யாரும் அவர் பின்னால் நிற்க மாட்டாங்க. அது கரைந்து காணாமல் போக வேண்டிய ஒரு இடத்துல தான் மதிமுக அவர் நிற்கும். இன்னொன்று குறிப்பாக அந்த துரை வைகோ உங்கள் மேலே என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, அவர் வந்து பல 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் வேட்பாளராகவும் நான் மதிமுக நிறுத்தியிருக்கு. ஆனால் ஒரு இடத்துலையும் அவரால் வெல்ல முடியல. இன்றைக்கி வந்து ஒரு வார்டு உறுப்பினராக கூட அவரால் ஜெயிக்க முடியாது. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை உங்கள் மீது வைக்கிறார். அவரை துரை வைகோனே கூப்பிடாதீங்க. வைகோ என்கின்றது ஒரு பெரிய ஆளுமை. அந்த பேர் வைப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதனை புரிந்து கொள்வது, ஒரு மனிதனுடைய அரசியல் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்கின்ற தகுதி இவருக்கு இல்லை. ஏன்னா ஒரு துரைன்னே நீங்கள் கூப்பிடுங்க. என்கிட்ட பேசும், மற்றவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் அந்த வைகோ என்ற பெயர் வைப்பதற்கான தகுதிகள் வேணும். நான் பல பேர் அந்த பேர் வச்சுட்டு தவறாக நடக்கின்றவர்களை அந்த பேர் நீ வைக்கக்கூடாது நானே கண்டிச்சிருக்கிறேன். அந்த கருப்பு துண்டு போட்டுட்டு அந்த கருப்பு துண்டுக்கான கண்ணியம் இல்லாமல் நடக்கின்றவன்னு இனி நீ கருப்பு துண்டு போடக்கூடாது நானே கண்டிச்சிருக்கிறேன். எனவே அந்த கருப்பு துண்டுக்கும் அந்த பெயருக்குமான சில காரணங்களும் கண்ணியங்களும் இருக்கிறது. ஆனால் கண்ணிய குறைவான இந்த மனிதரிடம் அந்த பெயரை வைக்கக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவனாக இருந்தால் 1996ஆம் ஆண்டு எப்படி கொடை சின்னத்தில் போட்டிட்டு நான் சேர்மன் ஆக முடியும்? சரி, இவர் பெரிய மக்கள் செல்வாக்கான தலைவர் தானே. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏன் விருதுநகரில் அவர் நிற்காம திருச்சிக்கு வராரு? திருச்சியில் 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் KN நேரு, சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அண்ணன் ரகுபதி, மெய்யநாதன், இவங்க இருக்கிறாங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருக்கிறாங்க. கட்சி வலிமையாக இருக்கிறது. எனவே அங்கே வந்து நிற்கிறாங்க. இவர் பெரிய செல்வமும் செல்வாக்கும் பெற்ற பெரிய தலைவர்னு இவர் நினச்சிருந்தான். ஏன் விருதுநகர் நிற்காமல் இங்கே வந்து நிற்கிறாரு? நான் மட்டுமே தோற்றேன் என்று அவர் சொல்வாரானால், தலைவர் வைகோ அவர்கள் முதல் தேர்தலில் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் எப்படி வெற்றி வாய்ப்பை இழந்தார்? சரி, ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் வைகோ சிவகாசி தொகுதியில் போட்டியிடுகின்ற போது, விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகின்ற போது ஏன் தோல்வியை தழுவினார்?
2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி தேர்தல் நின்ற போது நாங்கள்லாம் களத்துக்கு போகிறோம், அவருக்குன்னு கோயில்பட்டி தொகுதி வாங்கிட்டு கடைசி நேரத்தில் அந்த தொகுதியில் நான் போட்டியிட மாட்டேன்னு பின்வாங்குவதற்கான காரணம் என்ன? இதற்கெல்லாம் துரை பதில் சொல்லணும். அவர் பெரிய அரசியல் ஞானி, பெரிய பெரிய புலமைப்பட்டவர்னா இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். எனவே மக்கள் செல்வாக்கில் தான் நான் கூட்டின உண்ணாவிரத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் பங்கேற்க மாட்டார்கள். கை காசு செலவு பண்ணிவிட்டு அத்தனை பேர் வந்துட்டு போனாங்க. அதில் நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், துரைக்கு நாக்கில் சனி அப்படின்வாங்க. அதால் தான் அவர் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிட்டு கட்சியும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு அந்த தலைவனுடைய அந்த பிம்பத்தையும் சிதைக்கின்ற வேலையில் துரை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எனவே துரைக்கு நாவடக்கம் தேவை. நிறைய அரசியல் பாலபாடம் படிக்கணும். அவர் எல்கேஜிக்கு இன்னும் வரல. எனவே அவர் இது மாதிரி பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பொதுவாக இன்றைக்கி திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே சற்று வலுவிழந்து ஒரு வலிமையான தலைவர்கள் கலைஞரும் ஜெயலலிதா அம்மையாரும் இல்லாத ஒரு சூழல். இந்த தருணத்தில் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அப்படி ஒரு கருத்தாக்கமும் இருக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு 30 ஆண்டுகளை கடந்த பாரம்பரிய கட்சிகளாக இருக்கிற மதிமுகவாகட்டும் பாமகவாகட்டும் இந்த உட்கட்சி பிரச்சனை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது இந்த கட்சியை சிதைக்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக பார்க்குறீங்க? திமுகவை பொறுத்தவரை ஒரு வலிமையான தலைமை, அண்ணன் தளபதி தலைமையிலான திமுக என்பது வலிமையான தலைமை. அமைத்திருக்கின்ற கூட்டணியும் நெடிய தூரம் அந்த கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதிமுகவை நம்ம குறைத்தெல்லாம் மதிப்பிட முடியாது. அந்த வாக்கு வங்கி அது இருக்கிறது. மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இந்த வாரிசுகள் என்று நீங்கள் ஒரு விதத்தில் நீங்கள் சொல்ல வந்தாலும் 28 ஆண்டுகள் சரியான திசையில் பயணம் செய்திருந்த மதிமுக 4 ஆண்டுகளாக தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. உட்கட்சி ஜனநாயகம் இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகர செயலாளர்கள் கேள்வி கேட்பது யாரும் இல்லைன்ற அளவுக்கு தூக்கி அடிப்பது, மகனுக்கு பிடிக்கல அப்படின்னா. வைகோக்கு எதிராக யாரா துரைக்கு எதிராக யாராவது ஒரு படம் போட்டாங்கன்னா உடனே அவர் கட்டம் கட்டணும். இதுதான் அவருக்கு வேலையை. வேறு எந்த படிக்கணும், போகணும், அரசியல் தெளிவு போடணும், இதெல்லாம் எதுவும் தெரியாது. தனக்கு எதிராக யாராவது ஒருத்தன் போட்டானா அவர் யாருன்னு கண்டுபிடிச்சி அதை நீக்கணும்னு நினைப்பார். இதுதான் இவரோட குறைந்தபட்ச அரசியலாக இருக்கிறது. எனவே தான் இந்த அரசியல் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க தவறிய காரணத்தினால்தான் துரை வருகையை கண்டித்து எல்லாரும் வெளியேறினுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு விசுவாசத்திற்காக அந்த தலைவருடன் இருந்துட்டு போகணுன்னு நினச்சேன். உங்ககிட்ட சொல்கிறேன், நான் இதுவரையும் சொல்லாத ஒன்று. கடந்த 4 ஆண்டுகளாக நான் ஒதுக்கப்படுகின்றேன், ஓரங்கட்டப்படுகின்றேன், அலட்சியப்படுத்தப்படுகின்றேன், அவமானப்படுத்துகின்றேன். எங்கள் தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னை நேசித்தவர்களுக்கெல்லாம். தலைவரே சொன்னார், 2-3 வருஷமாக சத்யா ரொம்ப இறுக்கமாகவே இருக்கிறாரு, யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, ரொம்ப அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் அங்கே ஒரு இயல்பான நிலை இல்லை. அப்போ நான் உண்மையிலே என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கான ஒரு அரசியல் முகவரியை தலைவர் வைகோ தந்தார். அவருக்கு எந்த விதத்திலும் மனசோர்வு கொடுக்காமல், என்னால் அவர் மனம் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அவர் அமைத்து தந்த பாதையில் அப்படியே நான் பயணம் செய்துட்டு வரணும். என்னை ஒதுக்குறாங்கன்னு தெரியும். 90% ஒதுக்காச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் சார்ந்திருக்கிற மல்லைத்தமிழ்ச் சங்கம், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம், இதை வைத்து உலகத்தமிழுடைய இணைக்கின்ற பாலமாக நாம் செயல்படணும். தற்காப்பு கலை வீரனாக இருக்கின்ற நான் அந்த மஞ்சூரியா குங்ஃபு தற்காப்பு கலையின் மூலமாக ஏறக்குறைய பெரும்பாலான நாடுகளில் இருக்கின்ற தற்காப்பு கலை ஆசான்களுடன் நான் தொடர்பில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பயிற்சியும் அடுத்து கொண்டு போனோம். அவருக்கு துரோகம் அவருக்கு மன வருத்தப்படக்கூடாது என்ற சூழலில் தான் நான் என்னுடைய பயணத்தை நான் கடந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிற காரணத்தினால், துரோகம் என்ற ஒரு சொன்ன காரணத்தினால்தான் இப்போது நான் மீண்டும் தீவிரமான இந்த அரசியல் ஈடுபடுவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் அங்கே அன்புமணி அவர்கள், அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் ஜி.கே. மணி போன்றவர்கள், அங்கே டாக்டர் ஐயா சொல்லுவார் தியாகச்செம்மல் அப்படின்னு ஜி.கே. மணி அவர்களை சொல்லுவார். அது போன்றவர்களும் இங்கே சரியாக மதிக்கலை போல. அவங்க தான் கட்சி, அவங்களால தான் இந்த இயக்கம் இவ்வளோ நாள் வந்திருக்கிறது என்று நினைத்து கட்சியா மகனா என்று வருகின்ற போது எனக்கு கட்சி தான் முக்கியம், மகன் தேவையில்லைன்னு அங்கே சொல்கிறார். அதால் அங்கே பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனால் இங்கே மகனையும் தந்தையும் மதிப்பதில்லை, கட்சிக்காரங்களையும் மதிப்பதில்லை, கட்சியும் ஒழுங்காக நடத்த தெரியல. அவர் நினைத்தது தான் அவர் தான் ஏதோ உலகத்தில் ஆக சிறந்த புத்திசாலி, அவர் தான் உலகத்தில் தலை சிறந்த அறிவாளி என்ற ஒரு மமதை அவர் இருக்கிறது.
எனவே தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு இந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பேசும்போதே நிறைய இடங்களில் குறிப்பிட்றீங்க, வைகோ வந்து ஒரு உயர்ந்த தலைவர், இன்றும் என்னுடைய இதயத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவர் தந்தையையும் மதிக்காமல், கட்சியையும் மதிக்காமல், கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களையும் வழிநடத்த தெரியாத ஒருவருக்கு எதிர்காலம் இந்த கட்சியை ஒப்படைக்கக்கூடிய அந்த புரிதல் வைகோ அவர்களுக்கு எப்படி வந்தது? அவர் கணிக்க தவறாரா? நிச்சயமாக நான் அவர் கணிக்க தவறியதான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்தே எங்களை சமரசம் செய்ய வருகின்ற போதோட தலைவர் பேசுகின்றவர் சொன்னார், கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டால் ஒட்டி வைக்க முடியாது, ஆனால் தண்ணீரில் விரிசல் ஏற்பட்டால் மீண்டும் ஒட்டிக்கொள்ளும். நானும் தம்பி சத்யாவும் தண்ணீரை போன்றவர்கள் எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்று ஒரு மாதத்துக்கு முன்ன பேசுகிறாரு. அதே தலைவர் ஒரு மாதம் பொறுத்து எந்த சம்பவம் எந்த இதுவும் நடக்காத போது அதே பேச்சை மீண்டும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி மீண்டும் திரும்ப சொல்லிவிட்டு அவர் சரியா இல்லை என்ற நிலைமைக்கு என்னை நிறுத்துறாரு. இப்போ இந்த தண்ணீர் அங்கே ஒப்பு எடுத்தார். இப்போ நம்ம இங்கே எது ஒப்பிடுவது? பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் என்று சொல்வார்கள். தண்ணீரை விட ரத்தத்திற்கு கனம் கூடுதல் என்பார்கள். நான் ஒரு தனி மனிதன், நான் வந்து ஒரு கட்சி ஒரு தொண்டன். ஆனால் மகன் 1000 இருந்தால் அவருடைய உதிரம் அல்லவா, அவருடைய ரத்தம் அல்லவா. எனவே மகனா மல்லை சத்யா வேண்டாம், மகன் தான் அவருக்கு வேணும். அதால் மகனுக்காக அந்த வேலையை செய்கிறாரு. எனவே தான் இந்த பின்னடைவை அவர் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் இந்த கட்சி கரைந்து காணாமல் போய் கொண்டிருப்பதை ஒரு மௌன சாட்சியாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நான் வருந்துகிறேன். என்னால் ஒரு உயர்ந்தபட்ச தலைவர் அவர் கண்ணுக்கு முன்னாலேயே அவர் கட்டிய கோட்டை சிதலமடைந்து கொண்டிருக்கிறது. 1000 தச்சர் கூடி ஒரு அழகான மாளிகை கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம் மண்டபம் என்பது நம்முடைய விடுகதையில் சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான தோழர்கள் இந்த இயக்கத்தில் ரத்தமும் வியர்வையும் சிந்தி இயக்கத்தை கட்டமைத்து இவ்வளோ பெரும் மாளிகையை ஒரே ஒரு மனிதன் துரைக்காக சிதைந்து கொண்டிருப்பதை தலைவர் வைகோ அமைதியாக ஒரு மௌன சாட்சியாக ஒரு மௌன பார்வையாளனாக பார்த்து கொண்டிருப்பது எனக்கு மட்டுமல்ல உலகளாவிய தமிழர்களுக்கு வேதனை தந்து கொண்டிருக்கிறது மாற்றுக்கிறது இடமில்லை. தமிழ்நாட்டு அரசியலில் பொறுத்தவரை எந்த இடத்திலும் இதுவரை நீங்கள் சாதியின் பக்கம் நின்றதாக எந்த இடத்துலையும் இல்லை. தமிழ்நாட்டில் குறிப்பாக பல்வேறு சாதி மோதல்கள், ஆணவ படுகொலைகள் இப்படி நடக்கும்போது கூட நீங்கள் அது குறித்தோ எந்த தலைவர்கள் மீதோ மிகப்பெரிய விமர்சனத்தையும் புதுவெளியில் நீங்கள் இதுவரை வைத்ததில்லை. எந்த சாதிய கூட்டங்களில் பங்கேற்றதும் இல்லை. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் எப்படி வைகோ உங்களை வந்து நீங்கள் இருந்த இடத்தில் துரையை கொண்டு வந்து நிறுத்துவதா அப்படின்ற அந்த கேள்வி வந்து தன்னுடைய சமூகத்தை குறிப்பிட்டு தான் அவர் சொல்கிறார். நீயும் துரையும் ஒன்றா அப்படின்ற அந்த வார்த்தை அங்கிருந்து தான் வருது அப்படின்றீங்க. இதை எப்படி அவரால் வந்து சொல்ல முடியுது? இல்லை, இங்கே நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்பது நீ முடிவெடுக்க முடியாது. எந்த நாட்டில் பிறக்க வேண்டும் அதுவும் உன் கையில் இல்லை. எந்த மொழி பேசுகின்ற நாட்டில் அல்லது குடும்பத்தில் பேசணும் அதுவும் நீ முடிவெடுக்க முடியாது. ஆனால் நான் யாருக்கு தொண்டனாக இருக்க வேண்டும், எனக்கு யார் தலைவனாக இருக்க வேண்டும் என்று எடுக்கின்ற முடிவு நம்ம கையில் இருக்குது. அப்போது இங்கே எல்லாருக்குமே நீ விரும்பியோ விரும்பாமலே ஒரு சமூகம் ஒரு ஜாதியின் பக்கத்தில் நீங்கள் நின்று தான் ஆகணும். அது மதமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், மொழியாக குடும்பக்கலாம். இந்த 3 குடும்பத்தில் ஏதோ ஒன்றில் நீ இயற்கையாகவே நீ அதில் தான் இருக்கிற. அது நீயா உருவாக்கி கொண்டதால் இயற்கையாக அமைந்தது. இப்போ இதே காலகட்டத்தில் இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஜாதி தலைவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மொழி பேசுகின்றவர்களுக்கும் தலைவர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மதத்திற்கான தலைவர்களும் இருக்கிறார்கள். இந்த மொழியை கடந்து, ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து ஒரு மதச்சார்பற்ற தலைவராக நாங்கள் தலைவர் வைகோ அவர்களை ஒரு உயர்ந்த தலைவராகத்தான் நாங்கள் பார்த்து அவர் பின்னால் நாங்கள் அணிவகுத்து வருகிறோம். அவர் எந்த மதம், எந்த மொழி, எந்த ஜாதி என்பதை நாங்கள் பார்க்கல. அவரும் எங்ககிட்ட அப்படி பார்க்கல. ஒரு அன்பான பாசப்பிணைப்பு, அண்ணா காட்டிய அந்த பாசப்பிணைப்போடு தலைவர் வைகோ நடந்து கொண்டதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எங்களை அரவணைத்திருக்கிறார். ஆனால் மகனுக்காக ஒரு தீய சொல்லி என் மேலே தான் தூக்கி போடுறார். அது வரலும் இல்லை, ஒரே முறை அந்த சொல்லை என் மீது பயன்படுத்துகிறார். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டபடி என்பதை போன்று விருதுநகர் மாவட்டம் ஒரு திருமணத்துக்கு போகிறேன். வழக்கறிஞர் பாலாஜியோட திருமணம் அருப்புக்கோட்டையில் நடக்குது. அந்த திருமணத்தில் பேசுகின்ற நான் போகிறதுக்கு முன்ன ஒரு பத்திரிகையில் செய்தி பார்க்குறேன், துரை அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஒன்றிய தீர்மானம் போட்டிருக்குது. துரை அரசியலுக்கு வரணும்னு யாருமே மௌனம் கலைக்காத போது நான் தான் அந்த மௌனத்தை உடைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறேன், மாதிரி துரை அரசியலுக்கு வரணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க,
அந்த தீர்மானத்தை நான் வழிபடுகிறேன், அவர் வரட்டும். வைகோவுடைய மகன் என்பதற்காக அவருக்கான அரசியல் அபிலாஷைகள் நீக்கப்படக்கூடாது, துரத்தக்கூடாது. அவருக்கு அந்த அரசியல் இருக்குது. அதோடு இல்லாமல் அவர் வேற ஒரு கட்சிக்கு போனால் தான் தவறு. மதிமுகவிலிருந்து உதவியாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. இந்த ஒரு பொது நோக்கத்தில் தான் நான் அந்த செய்தியை சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், உயர்நிலைக்குழு கூட்டத்தில் தான் அன்னைக்கு துரை வருகின்ற அரசியலுக்காக விமர்சனங்கள் வந்ததை பத்திரிகை ஒரு காப்பி எடுத்துன்னு வந்துட்டு அந்த தாயத்துடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசுகின்ற போது தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். அது மாதிரி இவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு என் மகனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இவரும் துறையும் ஒன்றான்னு கேட்டார். 100% இல்லை, நானும் துறையும் ஒன்றாக முடியாது. அவர் ஒரு பெரிய பண்ணையார் வீட்டு பிள்ளை, நான் பண்ணை கூலி வேலை செய்கிறவங்களோட பிள்ளை. அவர் பண்ணை, நாங்கள் பண்ணை கூலி வேலை செய்கிறவங்க. அவரை நானும் ஒன்றாக முடியாது. அந்த அவங்க நினைக்கிற அந்த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த சமூக ஸ்டேட்டஸ், அந்த ஆதிக்க வர்க்க சிந்தனை, அந்த ஆதிக்க வர்க்க சிந்தனை அழுத்தமாக அது இதயத்தில் ஊடுருவி இருந்த காரணத்தினால்தான் இந்த வார்த்தை அவர்கிட்ட வருது. அங்கே தான் அடுத்து சொல்கிறாரு, இவர் அந்த பொறுப்பிலிருந்து விலகினார்னா என் மகன் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? சத்யா அந்த பொறுப்பு விலகினார்னா இவர் இல்லாத இடத்துல அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் ஒருத்தர் நிற்க முடியும்னு சொல்லும்போது தான் நம்ம தவறு பண்ணிட்டோன்னு நான் உணர்றேன். இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கூப்பிட்டு இது போல் ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்து நீங்கள் சொன்ன வார்த்தை இப்படி பொருள்படுகிறது சத்யா, அது மாற்றிக்கலாமே அப்படின்னு சொன்னால் நான் திருத்திக்கு போகிறேன். ஆனால் நேரடியாகவே நீங்கள் பொது சமூகத்துக்கிட்ட தான் வரீங்க, நிர்வாக குழுத்துக்கு வரீங்க, உயர்நிலைக்குழு கொடுத்து வரீங்க, அடுத்து நீங்கள் ஊடகத்துக்கு வரீங்க. அப்போது இந்த ஜனநாயக பண்பு உங்களிடம் இல்லை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சில காலகட்டங்களில் சில விஷயங்கள் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்போது இதுதான் காயப்படுத்துகிறது. அதற்கு பின்னால் அவர் அரசியல் வரணும், வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிலாம் கூட வாக்கெடுப்புலாம் நடத்தினாங்க. வாக்கெடுப்பு நடத்துவதும் தவறு. ஒரு கட்சியுடைய மகன் அரசியலுக்கு வரணும், வரக்கூடாது என்பதற்காக எந்த சட்டமும் இல்லை. ஆனால் ஏற்கனவே நம்ம ஒத்துக்கொண்ட அந்த நிலைப்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் அந்த 104 பேர் மட்டும் பேசிட்டு ஓட்டு போட வச்சிங்க. ஆனால் ஒரு பொது வாக்கெடுப்பு இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கின்ற ஈழத்தமிழுக்கு நீங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்தணும், ஈழத்தமிழுக்காக சொல்கிறீங்கள, எந்தெந்த நாடுகளில் வாழ்கின்றாலும் அங்கெல்லாம் பெட்டி வைக்க சொல்கிறீங்களே, அதுபோல் ஏன் ஒரு பப்ளிக் ரெஃபரன்ஸ் நீங்கள் கட்சியில் நீங்கள் வைக்கல? உங்கள் மகன் துரை வரணுன்றதை பொது வழியில் நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு வைக்கல. 105 பேரை நீங்கள் மைண்ட் செட் பண்ணி அவங்களுக்கு பாச வாரத்தை கூட்டி நீங்கள் பேசிட்டீங்க. அந்த வாக்கெடுப்பு நடத்துவது கூட தவறு. அது ஜனநாயக விரோத போக்கு, அது ஒரு ஜனநாயக படுகொலை. ஒரு மினிட் அந்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா இது ஒரு முக்கியமான அரசியல் தீர்மானம். இதை குறைந்தபட்சம் ஒரு 15 நாள் இடைவெளியில் நீங்கள் எங்களுக்கு அதுக்கான மினிட்ஸ் நீங்கள் அனுப்பியிருக்கணும். அந்த தீர்மானத்தை அனுப்பணும். இது போல் ஒரு நிலைமை இருக்குது, இது அரசியல் சாரமானது, இதை தீர்மானிக்கணும், இது வாக்கெடுப்பு நடத்த போகிறோம் என்பதை நீங்கள் அறிவிச்சிங்களான்னா இல்லை. அங்கே போய் ஓட்டு போடுகின்ற வரையிலும் அந்த 5 நிமிடத்து வரையிலும் யாருக்கும் தெரியாது. திடீர்னு பெட்டி எடுத்து வாங்கன்றாங்க, திடீர்னு பேலட் பேட் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க, ஓட்டு போடுன்றாங்க. இதுவே ஜனநாயக படுகொலை. எனவே இந்த பண்பு நிலையிலிருந்து தலைவர் விலகி கொண்டு வருகிறார் என்பதை நாங்கள் இந்த 4 ஆண்டுகளாக உணர்ந்து வந்தோம். இருந்தாலும் அவருக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும், அவருக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். எனவே தான் அந்த தவறுகள் கூட நான் சுட்டி காட்டாமல் நான் கடந்து போயின்னு இருந்தேன். ஆனால் நிலைமைகள் இன்றைக்கி நம்ம கைமீறி போயிருக்கிறது. இல்லை, இப்படி நிலைமைகள் கைமீறி போயிருந்தாலும் கூட எங்களை விட எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும், வைகோ அவர்களும் அவரது குடும்பமும் இலங்கையில் இருக்கிற தமிழ் போராளிகளுக்கு வீட்டில் உணவு தந்து அடைக்கலம் தந்த அந்த குடும்பம் கொள்கை ரீதியாகவாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூர வைத்து விட்டு வைகோ அவர்களோடு பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கா? இனி ஈழத்தமிழர்களுக்கு பணியாற்ற வேண்டியது அவர் கூட இருந்து தான் பணியாற்ற வேண்டும் எந்த அவசியம் இல்லை. நான் மறுமலி திமுகவில் வருவதற்கு முன்பாக நான் ஈழத்தமிழர்களுக்கு நான் செய்திருக்கின்ற பணிகள், அந்த ஈழத்தமிழ் இன்னும் பல நாடுகளில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இன்னும் ஈழத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு நிச்சயம் தெரியும். நான் மதிமுகவில் இருந்து அதை செய்யலை, நான் மதிமுக வருவதற்கு முன்பாக நான் செய்து வந்திருக்கிறேன். அது ஒரு தளம் இருந்தது, இப்போ அந்த தளம் இல்லைன்னா அதுக்காக நான் முடங்கிட போகிறதில்ல. ஈழத்தமிழுக்காக நாங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த இடத்துல யார் அந்த இடத்துல இன்னும் சிறப்புக்குரியவர் நம்ம நினச்சி பார்த்தோம்னா, நான் இப்போ லண்டன் போகும்போது கூட அங்கே நினைவு கூர்ந்தவர் துரை இல்லை, அண்ணன் வை ரவிச்சந்திரனை தான் அந்த மக்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர் தான் எங்களை பாதுகாத்தார், அவர் தான் எங்களை உணவு கொடுத்தாரு, அவர் தான் எங்களுக்கு எல்லா பணிமுறையும் செய்தார். அவர் தான் தங்களுக்காக தடா சட்டத்தில் ஏற்று சிறையில் விலங்கு போட்டு அழைத்து செல்லப்பட்டவர். அவருக்கு எந்த பொறுப்பையும் தலைவர் கொடுக்கலையே. அவர் கொடுத்துருந்தா கூட பழிச்சொல் வந்திருக்காது. அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்?
எங்கே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது? துரை அண்ணன் இந்த அண்ணன் வைரவச்சந்திரன் எந்த விதத்தில் குறைவானவர் சொல்லுங்கள்? எல்லாரையும் நேசிக்கிறவர், அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டார். இங்கே துரை ஏன்னா ஒரு நிகழ்ச்சினா அப்பாவுக்கு முன்னே தூக்கி நல்லா ஓடுவார்ல மாலை போகிறதுக்கு கூட. இருங்க பொறுமையை போடலான்னா நேராக வேற யாரா போட்டக்கூடாதுன்னு அவ்வளோ பயம் அவருக்கு. அவர் தான் முன்ன போய் நிற்பார். தலைவர் பேசும்போது யாரும் நாங்கள் மறுத்து பேச மாட்டோம். ஊடகத்தில் பேசும்போது குறுக்கு வந்து பேசினுக்கிறீங்க. மகன் இல்லைன்னா உன்னை பேச அனுமதிப்பாரா தலைவர்? ஒரு குறைந்தபட்ச அந்த பொது புத்தி காமன் சென்ஸ் இல்லையே துரைக்கு. அது எந்த தகுதி இல்லாத ஒரு மனுஷன் வந்து வச்சுட்டு அவதிப்படுறார் தலைவர் இன்னைக்கு. நாங்கள் அவருக்காக தான் பரிதாபப்படுறோம். எனவே ஈழத்தமிழர்களுக்காக பணியாற்றுவதற்கும் போராடுவதற்கும் மதிமுக ஒரு தளமாக இருந்தது. இருந்தாலும் மதிமுக முன்பு இருந்தே நான் அந்த தளத்தில் பணியாற்றி வந்திருக்கிறேன். அதில் நான் ஒருவேளை நீக்கப்பட்டாலும் அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன். எதிர்காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் தொடர்ந்து மதிமுகவில் பயணிக்கிற அந்த சூழல் இருக்குதா, அல்லது ஏதாவது தனி கட்சி தொடங்குற அந்த வாய்ப்பு? இல்லை, மறுமலர்ச்சி திமுகவில் இன்றைக்கும் அதிகாரப்பூர்வமான துணை பேச்சாளர் நான் நீடிக்கின்றேன். அவங்களும் என்னை நீக்கலை, நானும் இன்னும் விலகலை. ஏன்னா அந்த இயக்கம் வந்து தலைவர் வைகோ அவர்கள் நீக்கப்பட்டபோது நீதி கேட்டு வீதிக்கு வந்தவர்கள் போராடி ஒரு இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த கட்சியில் நான் ஒரு துணை பொதுச்செயலாளராக இருந்திருக்கேன். அந்த லட்சக்கணக்கான இருக்கிற தொண்டர்களுடைய இதய நேசிப்புக்குரியவனாக நான் இருந்திருக்கேன். தலைவர் வைகோ அவர்களுக்கு அடுத்து அந்த தொண்டனுடைய சுகதுக்கங்களில் பங்கேற்றவன் நானாகத்தான் இருப்பேன். அவருடைய கண்ணீரை துடைத்தவன் நானாகத்தான் இருப்பேன். ஏறக்குறைய பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய சுடுகாட்டுகளுக்கு அந்த இறுதி அடக்கம் செய்வதற்கு நான் போய் தான் அங்கே அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தியிருப்பேன். போக முடியாத பட்சத்தில் அவருடைய திருவுருப்படத்தை திறந்து வைத்தவன் மல்ல சித்தியாகத்தான் இருப்பான். துரை வந்து சாவுக்கே வரமாட்டார். அவருக்கு அதில் ஏதோ ஒரு பயம் அழுது இறந்தவருடைய சடலத்தை பார்த்தா பயப்படுவார்னு நினைக்கிறேன். அதில் ஒரு இறந்த சடலத்துக்கு வரவதே இல்லை. படத்துறையில் 2 நாள் பொறுத்து போவார், இல்லை அந்த படத்தில் போவார். நாங்கள் அப்படி கிடையாது. இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே தான் அந்த தொண்டர்கள் என்னை நேசிக்கிறார்கள். எனவே அந்த தொண்டர்கள் நேசிப்பு இருக்கின்ற வரை நான் மதிமுகவில் இப்போ தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அவங்க நீக்கினா அது அடுத்த கட்டம். அதுக்கு பின்னால் தான் நாங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டியது என்பது அப்பொழுது தான் முடிவெடுக்கும். இப்போ எந்த முடிவும் நம்ம சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஒரு சிறப்பான நேர்காணலை அளித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.